மருதமலை முருகன் கோவில் வரலாறு. தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களில் ஒன்று. கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள மலைக்கோவில் ஆகும். இந்த கோவில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் தமிழ் மன்னர்களால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. புகழ்பெற்ற சிவபக்தர் அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் பாடல்களில் இந்த தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளார். இந்த மலைப்பகுதியில் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் மருதமலை என்று பெயர் வந்தது. மருதமலை தலத்தின் முக்கியமான புராண வரலாறு பாப்பம்பட்டி சித்தர் உடன் தொடர்புடையது. அவர் ஒரு காலத்தில் பாம்புகளை பிடித்து வாழ்ந்தவர். பின்னர் ஆன்மீக ஞானம் பெற்று முருகனை தியானித்தார். அவரது கடும் தவத்தால் மகிழ்ந்த முருகன் வள்ளி மற்றும் தேவயானையுடன் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் குகை உள்ளது. பக்தர்கள் அங்கு சென்று வழிபடுகின்றனர். கோவில் சுமார் 600 அடி உயர மலை மீது உள்ளது. மலைக்கோவிலுக்கு செல்ல சுமார் 837 படிகள் உள்ளன. மருதமலை 7வது படை வீடு என்று சிலர் குறிப்பிடுகின்றனர். இங்கு மருத தீர்த்தம் மற்றும் ஸ்கந்த தீர்த்தம் என்ற புனித நீரூற்றுகள் உள்ளன. அந்த ஊற்று நீரை அருந்தினால் நோய்கள் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். மருதமலை முருகன் கோவில் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த புனித இடமாகவும் திருப்புகழ் பாடல்களில் புகழ்பெற்ற முருகன் தலமாகவும் கொண்டாடப்படுகிறது. இது போன்ற சிறப்புமிக்க கோவில்களின் வரலாறுகளை சில நிமிடங்களில் அறிந்து கொள்ள திருமண மலர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஓம் முருகா போற்றி.